ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம எம்ஏ விலாக்ஸ் ஆஃப் மலர்விழி சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் தாங்க. ஆமாங்க, பால் ப்ரெட்டு எப்படி செய்யலான்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் நான் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேங்க. வாங்க பாருங்கள், ஒரு பேன் எடுத்து வச்சுட்டோங்க. ஒரு தவா எடுத்து வச்சுட்டு நல்லா ஒரு ஸ்பூன் நெய் போட்டுடுங்க. நெய் போட்டுட்டு அதில் நல்லா நான் வீட் ப்ரெட் எடுத்துட்டேங்க. நீங்கள் எந்த ப்ரெட் வேணாலும் எடுத்துக்கலாங்க. போட்டு அந்த வீட் ப்ரெட்டை நெய்யில் போட்டு அப்படியே லேசாக சுட்டு எடுங்க ரெண்டு பக்கமும். நீங்கள் நெய்யும் போட்டுக்கலாம், இல்லை பட்டரும் போட்டுக்கலாம், நம்ம சாய்ஸ் தாங்க. நான் இன்றைக்கி பட்டர் போடல, நெய் தான் போட்டிருக்கேன். நெய் போட்டு அப்படியே ரெண்டு பக்கமும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்படியே டோஸ்ட் பண்ண மாரி ஃப்ரை பண்ண மாரி சுட்டு எடுத்துக்கலாங்க. அந்த ரொம்ப கருகவும் விட்டுறாதீங்க. லைட்டாக அப்படியே கோல்டன் ப்ரௌன் வரும்போது இப்படி திருப்பி விட்டு எடுங்க. ரெண்டு பக்கமும் அந்தமாரி திருப்பி விட்டு எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு டம்ளர் பால் எடுத்துக்குங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க. அதை ஒரு டம்ளர் பால் எடுத்துக்குங்க. இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் அப்படியே அது மேலே நம்ம அந்த பாலை ஊற்றுறோங்க. பார்த்திங்களா, இந்த அளவு கலர் வந்தால் போதுங்க. ரொம்ப இது பண்ணாதீங்க. அதில் பாருங்கள், நான் இப்போ ஒரு கப் பால் எடுத்துருக்கேன் பாருங்கள், அதை அப்படியே ஊற்றி விடுங்க. நிறைய ஊற்றாதீங்க. அந்த எந்த அளவு அப்சர்வ் பண்ணுதோ இழுக்குதோ அந்த அளவுக்கு ஊற்றுங்க. ஊற்றிட்டு அப்படியே அதை திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு திரும்பவும் அது மேலேயே கொஞ்சம் பால் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டிங்கன்னு வைங்களேன், நல்லாயிருக்கும். இதேமாரி நம்மளுக்கு எவ்வளோ ஸ்லைஸ் வேணுமோ நம்ம செஞ்சு எடுத்துக்கலாங்க. இதுமாரி ஓரமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. சென்டர் பார்த்திங்கன்னா அப்படியே வாயில் வச்சா கரைஞ்சிருங்க, அவ்வளோ நல்லாயிருக்குங்க. இந்த பால் ப்ரெட்டு ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தாலும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட சாப்பிட்டு கிளம்புறதுக்கு ஈஸியாக இதை செஞ்சு கொடுக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதேமாரி நம்ம எல்லா ப்ரெட் ஸ்லைஸையும் செஞ்சு எடுத்துக்கலாங்க. போட்டு நெய்யில் சுட்டு எடுத்து இதுமாரி பால் ஊற்றி எடுத்துக்கலாம். எத்தனை ப்ரெட் ஸ்லைஸ் வேணுமோ அவ்வளோ செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு இதுக்கு மேலே நீங்கள் ஹனி இருந்ததுன்னா ஹனி போடலாங்க. இல்லை சாக்லேட் சிரப் இருந்தால் சாக்லேட் சிரப்பு போடலாங்க, நம்ம சாய்ஸு. இல்லை சுகர் சிரப்பு வச்சுருந்தீங்கன்னாலும் சுகர் சிரப்பும் போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி ஹர்ஷேஸ் சாக்லேட் சிரப்பு தாங்க நான் போட்டிருக்கேன். ஹர்ஷேஸ் சிரப்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை தான் நான் இப்போ போடுறேன். பாருங்கள், ஒரு 4 ஸ்லைஸு இந்தமாரி பால் ப்ரெட்டு செஞ்சுருக்கேன். அது மேலே எடுத்து நல்லா அந்த ஹர்ஷேஸ் சிரப்பை போட்டிங்கன்னு வைங்களேன், எடுத்து சாப்பிட்டிங்கன்னா வாயில் வச்சதும் அப்படியே கரையுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஈஸியான இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாதீங்க. நம்ம சேனலை மறக்காமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ்.